ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்ஸ் அண்ட் தாட்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம், விச் இஸ் சேயிங் சாரி டு யுவர் செல்ஃப். பிகாஸ் இந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் என்ற ஒரு விஷயம் வந்துட்டு வி ஃபர்கெட். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை தப்பு பண்ணதாக இருக்கட்டும், ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணதாக கூட இருக்கட்டும், அதை நம்ம வந்துட்டு மறந்துடுறோம் டு ஃபர்கிவ் ஆர் செல்ஃப் ஃப்ரம் தோஸ் இஷ்யூஸ். அதை நம்ம வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளை மறக்க, விச் இஸ் த ஃபர்கெட்டிங் ஆர் மிஸ்டேக்ஸ் விச் வி மேக் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளுக்கு ரெக்ரெட்ஸ் இருக்காது. ஓகே, நீ பண்ண தப்புனால தான் நம்மளுக்கு இதெல்லாம் தோணுச்சு, நீ பண்ண தப்புனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த கில்ட் ஃபீல் இருக்கவே கூடாது. அந்த கில்ட் ஃபீல் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். உன்னால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, ஃபேமிலியில் இதனால தான் உன்னோட ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆமாம், ஏன்னா செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யோசிக்கிறோன்னா, சம்டைம்ஸ் வி ஸ்ட்ரெஸ் ஆர் செல்ஃப் டு டூ திங்ஸ் விச் இஸ் பியாண்ட் ஆர் கேப்பபிலிட்டி. அதாவது எப்படின்னா, இப்போ சில விஷயங்கள் நம்ம பார்த்தோன்னா நமக்கே தெரியும், ஓகே இதுதான், பட் அந்த சிச்சுவேஷனால் வி ஜஸ்ட் ஃபோர்ஸ் ஆர் செல்ஃப், ஓகே இது நம்ம பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வி ஹர்ட் ஆர் செல்ஃப், வி ஃபோர்ஸ் ஆர் செல்ஃப். நம்ம வந்துட்டு இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஹர்ட் பண்ணுவோம், நமக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். லைக் அது தடுக்க முடியாத கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்து வி ஹாவ் டு திங்க், ஓகே கண்டிப்பாக நம்ம யோசிக்காமலாம் இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு வி ஹாவ் டு செல்ஃப் ஃபர்கிவ் அஸ். ஏன்னா நம்ம வந்துட்டு நமக்கு தெரியும் நம்மளோட கேப்பபிலிட்டி, நமக்கு தெரியும் நம்மளை தவிர வேறு யாருக்கும் அது அவ்வளோ பெருசாக தெரியாது, எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லையும் மென்டாலிட்டியும் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே நம்ம ரியலைஸ் பண்ணணும். எதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இப்படி ஆகுது, எதெல்லாம் உங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குது, எதெல்லாம் உங்களை ரொம்ப ப்ரெஷர்டாக, பிகாஸ் எமோஷன்ஸ் கூட நம்மளை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணும். கில்ட் ஃபீலிங்கும் இல்லைனா நீங்கள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆன விஷயங்களும் கூட, அது வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் விஷயத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ப்ரெஷர் ஆகுது இதெல்லாம் கைண்ட் ஆஃப் லைக் ஒர்க்கு ரொட்டீன்ஸ், லைக் அதனால மட்டும் கூட நம்ம ஆக மாட்டோம். நம்மளோட கில்ட்டு, நம்ம வந்துட்டு யோசிக்கிற விஷயங்களால் கூட நம்ம நிறைய வாட்டி ஸ்ட்ரெஸ் ஆகும். என்னடா இது இப்படி இருக்கே, ஒருவேளை நமக்கு மட்டும் தான் இது இப்படி இருக்கா, இல்லை நமக்கு மட்டும் தான் இதை ஹேண்டில் பண்ண தெரியலையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு வரும். இந்த மாதிரி நம்ம போகும்போது இது எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்றது வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கே தெரியாது, நம்ம பண்ணுற தப்புகளுக்கு நம்மளுக்கு சாரி சொல்லணுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் வி ஆர் ஸோ என்கேஜ் வித் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், வி ஆர் ஈவன் ஃபர்கெட்டிங் ஆர் நீட்ஸ். நம்மளுக்கு செல்ஃப் லவ் தேவைப்படுது, செல்ஃப் டேட்டிங் தேவைப்படுது, இல்லை நம்மளே ப்ரையாரிட்டிஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வி ஆல்வேஸ் ஸ்டார்ட் லிவ் ஃபார் another people. இன்னொருத்தவங்களுக்காக நம்மளை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்களுக்கோட இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த பிடிச்ச மாதிரி அடுத்தவங்களுக்காக பண்ணுறதா இருக்கட்டும். பிகாஸ் இதெல்லாமே நம்மளுக்கு செல்ஃபாக இம்பேக்ட் ஆகுது. தெரிஞ்சோ தெரியாமலையோ உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீ இஷ்டப்பட்டு பண்ணுறனால யூஆர் ஸ்பாயிலிங் யுவர் செல்ஃப் லவ். அப்படி ஸ்பாயில் பண்ணுறனால யூஆர் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். விச் ஆப்வியஸ்லி யூ ஷுட் பி சாரி ஃபார் தட். இன்னொருத்தவங்க நம்ம வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ண, சாரி ஜி தெரியாமல் பண்ணிட்டேன், சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேன், அவங்களுக்கு ஈஸியாக நம்ம சாரி சொல்லிடணும். பட் நீ பண்ண தப்புக்கு உன்னையே நீ சாரி சொல்லியிருக்கியா? பண்ணதே கிடையாது. பிகாஸ் நம்ம அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா யோசிச்சதே கிடையாது. ஆமாம், இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இஃப் வி டிடன்ட் ரியலைஸ் தட், ஓகே நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம், நம்ம வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது, நம்ம வந்து இது ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம அதை ரியலைஸ் பண்ணல வச்சுக்கோங்களேன், நீங்கள் அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் நீங்கள் ரீச் ஆனாலும் யூ கான்ட் ஃபுல்லி என்ஜாய் இட் ஹோல் ஹார்ட்டட்லி. உங்களால் மனசு நிறைய அது சந்தோஷத்தை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் உங்களை அதை கொண்டு போய் நிறுத்தும். சாரி வந்துட்டு லைக் எமோஷன்ஸ் மாதிரி பார்த்தோன்னா இது கூட ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருப்போம். அதாவது யூ நோ தட் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் டோட்லி டாக்ஸிக் அண்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபேக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா கூட இருக்கலாம், அது என்ன வேணால் கூட இருக்கலாம். பட் யூ நோ தட் யூஆர் நாட் த சேம், யூஆர் நாட் த ரியல் யூ. நீங்கள் வந்துட்டு உண்மையாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பில், நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக இல்லை, யூஆர் நாட் ஃப்ரீ இன் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது யூ வில் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். ஓகே யாராவது என்ன நினைப்பாங்க,
ஓகே நம்ம வந்துட்டு அவங்களுக்குலாம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு வீல் ஸ்ட்ரெஸ் ஆர் செல்ஃப் நீ அதிலிருந்து தான் ஆகணும். பிகாஸ் இது உன்னால் ஃபேஸ் பண்ணிடலாம், ஆனால் இது தாண்டி வர அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே வரும்போது யூல் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு பி இன் த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். சரி என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம போவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. பிகாஸ் எல்லாருமே யூஸ்வலாக ஃபிசிக்கல் ஹெல்த்துன்றதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டிஸ் கொடுப்பாங்க. மென்டல் ஹெல்த் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தேன் தி ஃபிசிக்கல் ஹெல்த். மென்டல் பீஸ் இல்லைன்னா வி ஆர் பிட்ரேயிங் ஆர் ஓன் வேல்யூஸ். நமக்கு எது பிடிக்கும்னு தெரியாமல் நம்மையே ரொம்ப பிட்ரே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ்னே தெரியாமல் நம்ம அப்படியே ஒரு கோடு மேலே அப்படியே வந்துட்டோம். வி ஈவன்ட் ப்ரையாரிட்டைஸ்ட் ஆர் ஓன் வேல்யூஸ். நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது தேவை. அது எந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு போகலான்னா, இப்போ சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரி ஓகே இதெல்லாம் பண்ண வேணாம், இதெல்லாம் இப்படி பண்ண வேணாம், இல்லை இதில் நம்ம இப்படி சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹேவ் யுவர் ஓன் வேல்யூஸ் அண்ட் யூ ஹேவ் யுவர் ஓன் எத்திக்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அது பிரேக் பண்ணுற மாதிரி, ட்ரை பண்ணுடா, இது செக் பண்ணுடா, இது சும்மா ட்ரை பண்ணி பாரு, ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு இது பண்ணும்போது உங்கள் வேல்யூஸும் எத்திக்ஸும் தாண்டி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஓகே நம்ம ட்ரை பண்ணால் என்ன, வை கான்ட் வி கிவ் அ ட்ரை இட், அது மாதிரி சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்ம அது ட்ரை பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே அந்த ஒரு ஃப்ளூக்கில் நீங்கள் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம சும்மா ரேண்டமாக தாட்ஸ் ஓடுற மாதிரி ஓடும்போது வீல் ஃபீல் கில்ட். ஐயோ என்னடா இது நம்ம பண்ணிட்டோமே, நம்ம தான் இது வேறு அது பண்ணதே இல்லையே, அந்த ஒரு நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா ரியலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். விச் இஸ் டோட்லி வேஸ்ட் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே ட்ரை பண்ணிட்டேன், இனிமேல் அப்படி பண்ணாத, ஆனால் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஹவு வி வில் ப்ராக்டிஸ் திஸ் செல்ஃப் அப்பாலஜி காட்ஸ்? நம்ம வந்துட்டு இந்த அப்பாலஜி நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்? ஒரு லெட்டர் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஜேர்னல் எழுதுறதா இருக்கட்டும், உன்னை பற்றின ஒரு விஷயம் நீ டைரி எழுதுறதா இருக்கட்டும். இன்றைக்கி காலையில் இப்படிலாம் நடந்துச்சு, எங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்துச்சு, நான் அந்த விஷயத்தில் நான் பெருசாக இன்டர்ஃபியர் ஆகலைனாலும் ஐ ஃபீல் ஸோ சாரி ஃபார் தட். நான் எதா போய் பேசியிருக்கணும், நான் இன்டர்ஃபியர் ஆகிருக்கணும், அந்த ஃபேமிலி இஷ்யூஸை நான் சால்வ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஹவ் ரைட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு சில பேர் கண்ணாடி முன்னாடி பேசிட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஒரு சில பேர் they'll sit somewhere in a side listening to songs. அவங்க மனசுக்குள்ளே தோன்ற விஷயத்தில் அப்படியே மனசுலேயே ரன் பண்ணிக்கிட்டு சாரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. See, that's how we practice these kind of apologies. because நம்ம செல்ஃப் லவ் எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்த, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம ஆசையாக எப்போ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, முதல்ல நீ ஊரில் இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதை விட்டுட்டு உன்னை நீ முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணணும். விச் இஸ் லைக் for you, which is most loved by you. இதெல்லாம் யோசிச்சுட்டு we should prioritize that in front of others. because எல்லா டைம்லேயும் எல்லாருமே உன்னோட ப்ரையாரிட்டியை முதல்ல எடுத்து வச்சு பண்ணுவாங்கலாம் கிடையாது. there is some resistance for everyone to interfere into your personal life. அவங்களுக்கும் ஒரு சில ரிலக்டன்ஸ்லாம் இருக்கும், இதுக்கு மேலே நம்ம தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னு நீ சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் உனக்கு அந்த இடத்துல வலிக்குது அப்படின்ட்டு. உனக்கு இந்த இடத்துல வலிக்குதா, நீ தைலம் போடணுமா, நீ தைலம் போச்சு தைலம் போட்டுட்டு நீ வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கிற. தட்ஸ் ஹவ் யூ ஹீல் யுவர் wound. ஓகேவா? நம்ம ஃபிசிக்கல் wound-ஐ நம்ம அப்படி ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ when it is hurt in your heart, உன் மனசில் இருக்கிற வலியை நீ இந்த பாட்டிலலாம் சொல்கிற மாதிரி பாட்டு பாடிலாம் நம்ம வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. இட் இஸ் மிஸ்டிக்கல். அதுவும் இல்லாமல் லைக் நீங்கள் வந்துட்டு இஃப் யூர் செல்ஃப் அப்பாலஜைசிங் அதை வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு காமிச்சு நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை நான் வந்துட்டு ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறேன், இல்லை நான் வந்துட்டு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை நம்ப வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னா சீரியஸாக நீங்கள் வந்துட்டு கில்ட்டாக இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணும்போதோ யோர் க்ளோஸ்ட் ஒன்ஸ் அண்ட் யோர் லவ்ட் ஒன்ஸ் நோஸ் தட் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்படி ஃபீல் பண்ணுறா. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது நேச்சுரலாகவே உங்களோட பிஹேவியர் வச்சு அது தெரிஞ்சுப்பாங்க. ஓகே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கா, இந்த மாதிரி ஒரு இதில் கோ த்ரூ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க. பட் ஆக்சுவலி யூ நீட் நாட் டு எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப். ஓகே எல்லாருக்கும் ஓகே இதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போய் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உண்மையாக உங்களை பற்றி தெரிஞ்சவங்க தேல் அண்டர்ஸ்டாண்ட் சம் பாயிண்ட் அண்ட் வந்து உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க. ஓகே இதுதான் ஓகே லெட்ஸ் மேக் இட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு calm down yourself by
சேயிங் எவ்ரிதிங் இஸ் ஓகே அண்ட் யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் எவ்ரிதிங். இப்போ அது மாதிரி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமும் இல்லை, கில்ட்டாக இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நம்ம வந்துட்டு செல்ஃபாகவே இஃப் யூ ஃபர்கிவ் யுவர் செல்ஃப், இஃப் யூ காம் டவுன் யுவர் செல்ஃப், ஃபர்கிவ் தாண்டி யூ ஹேவ் டு காம் டவுன் யுவர் செல்ஃப். அதை காம் டவுன் பண்ணாலே ஏதோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீல் வந்துட்டு யூ வில் பி ரெடி டு ரீபில்ட் யுவர் செல்ஃப். Yeah, உனக்கு exactly. அந்த ட்ரஸ்ட்டு பயங்கரமாக பில்ட் ஆகும். உனக்கு நீ செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் வந்துச்சுனாலே உனக்கு உள்ள ட்ரஸ்ட்டு, கான்ஃபிடென்ஸ், யூ பிகம் ஸோ பர்ஃபெக்ஷனிசம்ஸ். அந்த கான்செப்ட் நம்மளுக்குள்ளே வந்துருச்சுனாலே வில் ஸ்டார்ட் புல்லிங் ஆர் செல்ஃப். அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா நம்மளோட வெயிட்டேஜ் பேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, விச் இஸ் தேவையில்லாத கார்பேஜஸ் நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு செல்ஃப் ஃபர்கிவ்னஸ்னால தூக்கி கீழே கீழே போட்டுக்கிட்டே இருப்போம். ஓவராக டம்பாக தான் அது வந்துட்டு ஒரு காலத்துக்கு மேலே நம்மளுக்கு ரொம்ப ஹெட்வெயிட் ஆகிடும். காலம் முழுக்க நம்ம பண்ண தப்புனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தப்பாச்சுன்னு சொல்லிட்டு நம்மளையே சொல்லி சொல்லி புலம்பி வி ஆர் டம்பிங் ஆர் செல்ஃப் இன்டு அ கார்பேஜ் விச் இஸ் கம்ப்ளீட்லி ரூத்லெஸ். அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஆல்வேஸ் திங்க் இன் அ பெர்ஸ்பெக்டிவ் தட் யூ ஷுட் நெவர் எவர் be reluctant to say sorry to yourself, which is very much important. Self love and self care is very much important. அதே மாதிரி நம்ம லைஃப் இப்படி இருக்குது, அவங்க லைஃப் அப்படி இருக்குது, அவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களே நீங்கள் இறக்கிக்காதீங்க. யூ ஆர் வேர் யூ ஆர். நீ தாண்டி வந்த மைல்ஸ்டோன்ஸ், நீ தாண்டி வந்த பாதை அவங்க வந்த பாதை கிடையாது, விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். யோர் வே இஸ் யோர் வே. யூ ஷுட் நெவர் எவர் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனி அதர்ஸ். ஸோ அப்பாலஜைஸ் பண்ணுறனால we will improve to the next level but will never get down from the level which we are. ஸோ அப்பாலஜைஸ் பண்ணுறனால நம்ம வீக்காவோ நம்மளோட ஸ்ட்ரென்த்னஸ் கம்மியாகுமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாரி சொல்கிறது நல்லது, அது நமக்கு நாமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சொல்லிவிட்டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணுவோம். until then bye from Shri and கார்த்து. bye.